வணக்கம் மை ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ். குரூப் 4 ஜிஎஸ்க்கான வேர் டு ஸ்டடி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அதில் யூனிட் 3 அயனம் பார்த்துட்டோம். ஏன்னா அயனமும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி தான் ஒரே கொடுத்துருக்காங்க. ஸோ அயனம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 டாபிக் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஒரு 9 டாபிக் இருக்குது. இந்த 9 டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு 24 பாடங்கள் வந்து கவர் ஆகுது. இந்த 9 பாடங்கள் படிக்கிறதுக்கு இந்த 24 பாடங்கள் நம்ம படித்து முடிச்சிட்டோம்னா இதுலேருந்து ஒரு 3லேருந்து 4 கேள்வி, அதிகபட்சம் 5 கேள்வி. ஏன்னா இது 10 இருக்குங்களா, அப்போ 5+5ன்னு பிரிக்கலாம். அதை ஈக்குவலாக கேட்டால் ஒருவேளை மாடர்ன் ஹிஸ்ட்ரி அயனமில் வந்துட்டு அதுக்கு வெயிட்டேஜ் அதிகப்படுத்தினாங்கன்னா ஒரு 6-4, இல்லையா ஒரு 7-3. கடைசி எக்ஸாமில் 7-3 தான் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். எனக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. அதிகபட்சம் இதில் வந்து ஒரு 5 கேள்வி, இல்லை மினிமமாக வந்தால் ஒரு 3 கேள்வி. ஆனால் இதுக்காக நம்ம எவ்வளோ லெசன்ஸ் படிக்கணுமானா இந்த பாடங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா இந்த 3 மார்க் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டாபிக், ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. ஸோ அயனம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி இதில் 10 மார்க் வந்து சாலிடாக நம்ம வந்து வாங்கியே ஆகணும். ஏன்னா இப்போது எக்கனாமிக்ஸு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பாலிட்டி, ஏன் ஜாகிரஃபி சயின்ஸ் எதுவுமே எடுத்துக்கலாம், இதுக்கெலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக் கவர் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம மந்த்லி மேகசின்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்கணுன்னு வைங்களேன், அது பியோர் லக் ஃபேக்டர் தான். இப்போ நம்ம படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நமக்கு லக்கு, இல்லை தெரியாதுன்னா அது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு போடுறது கஷ்டம். அது வந்து நம்ம ஒரு குத்து மதிப்பாக போடலாம், வரும் வராமலும் போகலாம். அப்போ அது எல்லாருக்குமே வந்து அடி வாங்கும். அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறது வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்குற கேள்விகள். அப்போது இந்த மாதிரி யூனிட்டை வந்து நம்ம வந்து அதுலேருந்து அந்த கேள்விகள் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் 10க்கு 10வே போடணும். ஹிஸ்ட்ரி அண்ட் அயனம்லாம் பார்த்திங்கன்னா 10க்கு 10 போட்டுடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்கீங்களா, யூனிட் 6 20 கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு 18 கேள்வி மினிமம் புக்லேருந்து வந்துடும். ஒரு 2 கேள்வி வந்துட்டு அந்த ஆர்கியலாஜிக்கல் சைட் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி வேணால் கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ரீசெண்டாக அந்த ஆராய்ச்சி எதுவும் பண்ணியிருந்தால், இல்லைன்னா அதுவும் போக மாட்டாங்க. அப்போ நமக்கு இதிலே பாருங்கள், ஒரு 10, ஒரு 18, ஒரு 28 கேள்விகள் வந்துட்டு புக் பேஸ்டு. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக இதையுமே நம்ம வந்துட்டு படித்தாகுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். சரிங்களா? இப்போ லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். அந்த டாபிக் அப்படியே வந்துட்டு புக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 6th இருக்கும், 6th, 9th, 11th, அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். எத்திக்ஸில் வந்துட்டு ஒரு டாபிக், ஸோ ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது பெரும்பாலும் அந்தந்த சிலபஸில் வந்து என்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்களோ அதே டாப்பிக்லேயே வந்து கவர் ஆகிடும். அதனால் வந்து புக்கில் நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். இன்னொன்று லோ லெவல்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட்லாம் போனால் கொஞ்சம் அது வந்துட்டு டெப்த்தாக தான் இருக்கும், பேஜஸ் நிறைய இருக்கும். நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும், டைம் இழுக்கும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் படித்து தான் ஆகணும். சரிங்களா? குப்தர்கள் பாருங்கள் 6th இருக்குது, 11th இருக்குது. அதே மாதிரி டெல்லி சுல்தான்கள் 7th, 11th, முகலாயர்கள் சேம் 7th, 11th, மராத்தியர்கள் 7th, 11th. ஸோ இது மாதிரி வந்து இப்போ 6 லோ லெவல்ஸ் 6th, 7th வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 5-6 டாபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்லேருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும் வந்து 6th, 7thலேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் டைரெக்டாக 11th புக் எடுத்திங்கன்னா இது வந்து கண்டினியூஸாக அந்த லெசன்ஸ் இருக்கும். அதை இப்போ 6th, 7th + 11th இதை படித்து முடிச்சிட்டோம்னா இது வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும், இங்கேருந்து இது வரைக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு 3 டாபிக் தான் நம்ம வந்துட்டு தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது அங்கங்கே இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடம் இருக்குது. எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 5, 10 ஒரு 3 பாடம் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த பாடம்லாம் வந்துட்டு படிக்கணுமா அப்படின்னா மேலோட்டமாக பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பண்பாடு பற்றி வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க. இது வந்துட்டு டாபிக் பாருங்கள், இந்திய வரலாறு பண்பாடு. அப்போது நம்ம இந்த டாபிக்ஸ் இது வரைக்கும் பார்த்தது வரலாறு. சரிங்களா? இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய இந்த கேட்டகரியில் வரும்னா இந்த கேட்டகரியில் வரும், பண்பாடில் வரும். அப்போ இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா
அந்த கேள்வி நமக்கு வந்துட்டு படிச்சது ஸ்கூல் புக்கில் இருந்தால் இருந்து வரும். அதில் படிச்சிருந்தா போட்டிருக்கலாமே அப்படின்னு வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான். ஸோ இந்திய பண்பாட்டின் இயல்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாடங்கள் இருக்குங்களா? அதே மாரி வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. ஸோ இந்த டாபிக்லாம் நமக்கு இதில இல்ல, ஹிஸ்ட்ரியில இல்ல. ஸோ ஜியோகிராஃபில படிக்கிறது அப்படியே நம்ம இந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா, அது இனம் அந்த மாரி இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. மொழி பேஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. அதே மாரி வந்துட்டு 12வதுல ஒரு மனித குடியிருப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அது வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங்காக படிச்சுக்கிறோம். ஹிஸ்ட்ரியில டைரக்ட்டா அதுக்கு வந்து நமக்கு கவர் ஆகல. சரிங்களா? அதே மாரி இந்த இது பாருங்க டைரக்ட்டா நமக்கு எத்திக்ஸ்ல பாடத்தில அந்த சிலபஸோட வார்த்தையே வருது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது. அப்ப இத நம்ம கொஞ்சம் வந்து டீட்டெயில்டா, டெப்த்தா பார்த்துக்கிறது நல்லது. இதில ஒரு 4 பாடம் கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சுக்கணும். எல்லாமே பாருங்க பண்பாடுன்னு அந்த சிலபஸோடயே ஒத்து போகுதுங்களா? இத இது வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு இந்த டாபிக் வந்து இந்த 2 லெசன் ஒரு மேலோட்டமா வாசிச்சு பார்த்துட்டு, இந்த லெசன வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு டீட்டெயில்டா படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பெட்டரா இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா ஆஸ் எ செக்யுலர் ஸ்டேட். ஸோ இதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். இந்த கான்செப்ட் என்னன்னு தெரியும். பட் இதுலேருந்து கேள்விகள் எப்படி வரும்னு தெரியாது. அதே மாரி இதுக்கு ஹிஸ்ட்ரியிலயுமே வந்து சோர்சஸ் இல்ல ஸ்கூல் புக்ல. ஸோ பாலிட்டில தான் ஒரு 2 லெசன் இருக்கு. அதுவுமே சின்ன சின்ன லெசன் லோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. 6வது, 8வதுல தான் இருக்கு. அத வந்து நம்ம பாலிட்டி படிக்கும்போதே இத வந்து படிச்சுருவோம். பட் இருந்தாலும் இது வந்துட்டு நமக்கு குடுத்துருக்கேன். இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கேட்டா இந்த 2 வேற்றுமையில் ஒற்றுமை அல்லது இந்திய பண்பாடு. பெரும்பாலும் வந்து இந்திய பண்பாட்டிலேருந்து கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதில டேட்டா அதிகம். கேட்கறதுக்குமே வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். கேட்கறதுக்கு டேட்டா வந்து நெறைய இருக்கும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டு இத வந்து முடிச்சுக்கிட்டு அடுத்து இந்த லெசன் எத்திக்ஸ் லெசனு. அப்புறம் இது சும்மா இது ஒரு 1/2 மணி நேரத்தில இந்த 2 பாடத்தையும் படிச்சிடலாம். அவ்வளோதான் இருக்கும். இந்த மாரி தான் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 6 டாபிக்ஸ்ங்க. வரலாறுங்கிற இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடணும். சரிங்களா? இந்த வரலாறுன்னு இருக்கா, அதுக்கானது வந்து இந்த இது 6 டாபிக்க முடிச்சுட்டு, அடுத்தது பண்பாட்டுக்காக ஒரு 3 டாபிக் இருக்கு. அதில வந்துட்டு ஒரு 5 பாடம். இதில ஒரு 19 பாடம் வரலாறுல. ஸோ மொத்தமா ஒரு 24 பாடங்கள் படிச்சு முடிச்சிட்டோம்னா, நமக்கு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 மார்க் மினிமமா நம்ம எடுத்துறலாம். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சேவ் பண்ணிக்கோங்க. பாருங்க. ஃப்ரெஷர்ஸ் இத வச்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன் வந்து இதுக்கான லெசன்ஸ் வீடியோவுமே போடுவோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து புக்கில் லைன் பை லைன் நம்ம வந்துட்டு வாசிச்சு, அந்தயோட அம்சத்த புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து ஒன்லைனர் போறோம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன படிச்சு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒன்லைனர் போகும்போது ஃபேக்ட் என்னங்கிறத பார்ப்போம். அது வந்து பாயிண்ட் பேசிஸ்ல இருக்கும். ஸ்கூல் புக்கில் போகும்போது அது வந்து பேராகிராஃபா இருக்கும். ஸோ அத படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து தரவாயிடும். அந்த மாரி ஐட்டம்னா எப்பவுமே நமக்கு கொஞ்சம் மறக்காது. அதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இது ஐஎன்எம்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். இதில பாலிட்டில ஒரு லெசனா வந்து எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்ஸுமே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பிடிஎஃப்ஸு. அதே மாரி யூனிட் 8 யூனிட் 6 யூனிட் 6 அதுக்குமே வந்துட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஒரு வீடியோவா இனிமே வந்து ரெகுலரா வரும். லெசன்ஸ் பார்த்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க லெசன்ஸ் பாருங்க. நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒன்லைனர்ஸ் போடுவோம். ப்ளஸ் அதுக்கான ரிவிஷன்ஸ்லாம் அப்படியே பின்னாடி வரும். அத நீங்க பார்த்து வந்து ரிவிஷன் பண்ணிக்கிற மாரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி. வணக்கம்.